இந்த சைடு ஃபுல்லாக அப்படி சப்பிவே இருக்குது. மேபி ஏதோ ஒரு வண்டியில் போய் விட்டானா இல்லை எதுலேயே போய் விட்டானான்னு தெரில. இவ்வளோ அடிபட்டிருக்கா. ஃப்ரண்ட்டில் பார்க்க இன்ஜின் இருக்கா? இன்ஜின் இருக்கா, அங்கே கீழே இருக்குது. மற்றபடி பட் இதில் நிறைய காய்ச்சிருக்கு, நல்ல பெரிய பெரிய காயாக இருக்குது எல்லாமே. ஆமாம், என் கையில் ஒன்று இருக்கா, இதேமாரி நிறையா மரத்தில் இருக்குது. ஆனால் நிறைய கீழே விழுந்து நசுங்கி கார்காரம் ஏற்றிட்டான். மேபி இது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிது என்னென்னு. நமக்கு தெரியும், நம்ம டேஸ்ட் பார்ப்போம். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஐயோ முடியல. ஐயோ ஒரு மாதிரி தலைக்கு பேக் சைடில் வலிக்க ஆரம்பிச்சிட்டுங்க தண்ணி குடிக்கலன்னொன்னே. இது வந்து பார்த்திங்கன்னா 5வது ஆர்டர். இப்போ 4.4 கிலோமீட்டர் போட்டிருக்கான். கண்டிப்பாக இது போகிற வழியில் எங்கே கடை இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நிப்பாட்டிட வேண்டியதான். ஏன்னா இல்லைன்னா முடியாது, ரொம்ப கஷ்டம். தலைவலிக்க ஆரம்பிச்சிட்டு, வாய் ஒரு மாதிரி வறண்டு போய் உதடெலாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டு. ரூமில் தண்ணி இருந்துங்க, பிடிச்சிட்டு வந்துருப்பேன். சரி நம்மளே ரூமில் நம்ம தான் அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து ரூமில் வைக்கும், நம்மளே பிடிச்சிட்டு போக வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இங்கே போய் பிடிச்சிடலாமே நினச்சேன். இங்கே வந்து நீங்களே பார்த்தீங்களா பயங்கர கூட்டமாக இருந்தால், அதில் அந்த லாரியில் வந்து இந்த வண்டியில் இருந்து நிற்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரூமில் இருந்து 20 கேன் 30 கேன் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்காது. சரி ஒரு சின்ன பாட்டில் தானே அவன் பிடிச்சிட்டு போட்டோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு நினைக்க மாட்டாங்களே. நம்ம நின்றுக்கிட்டே இருக்கணும். எனக்கு அதனால தான் அங்கே நிற்கிறக்கே பிடிக்காது. ஏன்னா அந்த ஒரு சின்ன மனசாட்சி கூட யார்கிட்ட இருக்காது. நாங்கள் எங்கள் ரூம்லேருந்து 3 கேன் எடுத்துகிட்டு போகிறோன்னு வைங்களேன், பெரிய கேனு. ஏதாவது பசங்க சின்ன கேன்லையோ ஒரே ஒரு கேன் கொண்டு வந்தானா அவனை பிடிச்சிட்டு அவன் போட்டு நம்ம அடுத்த பிடிச்சிக்கலான்னு சொல்லி நாங்கள் நிற்போம். ஆனால் மற்ற யாருக்குமே அந்த ஒரு பழக்கம் கிடையாது. அந்த லாரியில் கொண்டு வர 20 கேன்லேயும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மகிட்ட தருவான்ல. எனக்கு அதுதான் இப்போ, அதனால தான் இப்போ வரும்போது பிடிச்சிட்டு வரல. ஏன்னா எனக்கு தெரியும் அங்கே அந்த அவனோட பழக்கமே அதுதான். மோஸ்ட்லி அவ்வளோ பேர் பழக்கமும் அப்படி தான் இருக்கும். அதனால தான் சரி வேண்டான்னு சொல்லி வந்தேன். காசு கொடுத்து வாங்கிக்கலான்னு பார்த்தா ஆர்டரும் வந்துகிட்டே இருக்குது, கடையும் பார்க்க முடியல. இப்போ போகிற வழியில் 2 கடை இருக்கும்னு நினைக்கிறேன், 2-3 கடை இருக்கும் சைடில். நிப்பாட்டிட வேண்டி தான். ஆனால் எனக்கு இந்த கடைக்குள்ளே போனால் இன்னொரு பழக்கம் என்னென்னா, ஏதாவது ஒரு திங்ஸை வாங்கி அதையும் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுவேன். நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்று உள்ள வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணி பாட்டில் வாங்குறேன்னு உள்ள போய்ட்டு லிச்சி ஜூஸ் வாங்கி குடிச்சிக்கிட்டு இருப்பேன். அது ஒன்று தான் நின்றுட்டு இருக்க ஒரு பெரிய கெட்ட பழக்கம். இங்கே கடை இருக்குது, ஆனால் கடையே க்ளோஸ் பண்ணிட்டான்ல. இது ஃபார்மசியோ. அந்த பச்சை கலரில் போர்டை பார்த்தோன்னே அது இதாக தான் இருக்கணுங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு. 2.2 கிலோமீட்டர் தான் இருக்குது கஸ்டமர் லொக்கேஷனு. கொடுத்துட்டு தண்ணி குடிப்புமா இல்லை தண்ணி குடிச்சிட்டு போய் கொடுப்புமா? இன்னொரு பக்காலாக இருக்க. ஓ மை காட், நல்லா பெரிய பக்காலாக. ஸோ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3:22 ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் நம்ம 6வது ஆர்டர் கொண்டு போய்ட்டுருக்கோம். 9 கிலோமீட்டருங்க, 13 நிமிஷம் ஆகும்னு போட்டிருக்கு. டிராஃபிக் எதுவும் இல்லைன்னா 13 நிமிஷத்தில் போயிடலாம். டிராஃபிக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு அவாய்ட் பண்ணிடலான் இருக்கேன். ஏன்னா வந்து நம்ம இப்போ இவ்வளோ ஆர்டர் எடுக்குமா, கரெக்டாக ஒரு 4 மணி போல் உட்காந்து சாப்பிட போகிறோமா, அப்போ சாப்பாடும் இருக்காது. வெறும் தோசை, சப்பாத்தி, புரோட்டா அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ அதை நம்மளுக்கு சாப்பிட்ட உடனே, தோசை சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னா அதிகமாக தண்ணி தாக எடுக்க ஆரம்பிச்சிருது. ஒன்று தூக்கம் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா நம்ம வீட்டிலலாம் நைட்டு நம்ம தோசை சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் தூங்கிடுவோம். அப்படிங்கும் போது இன்றைக்கி வந்து என்ன பண்ணலான்னா ஒரேடே நைட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கேன். பட் அது வரைக்கும் ஒன்றும் சாப்பிட மாட்டேன்னு கேட்டால் வாழைப்பழம் வாங்கலான் இருக்கேன். வாழைப்பழமும் ஒரு டசன் இல்லை, ஐ மீன் 3 வாழைப்பழம் வச்சு ஒரு பேக்கேஜ் போட்டு வச்சுருப்பான்லே, 2 ரியால் 3 ரியால்னு. ஸோ அந்த மாதிரி ஒன்றும், அப்புறம் 4 ஆரஞ்சு வச்சு ஒரு பார்சல் போட்டு வச்சுருப்பான்லே. ஸோ அது ஒரு 3 ரியால் இருக்கும். ஸோ ஒரு 6 ரியாலுக்கு வாங்கிட்டு சாப்பிட்டு இப்போதைக்கு டைமை முடிச்சிடணும். ஸோ மொத்தத்தில் நைட்டில் ஒரு 12 மணி போல் 11:30 அந்த டைமில் சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளையிலேருந்து சாப்பாடை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிடலான் இருக்கேன். ரூம்லேருந்து வந்த உடனே, ஐ மீன் ரூம்லேருந்து கரெக்டாக எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னா 9வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ மேபி 5 மணிக்குள்ளே 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு நினைக்கேன். பட் ரொம்ப டயர்டாக இருக்கேன், சாப்பிடலையா ஒன்று. 2வது தண்ணியுமே இன்றைக்கி ப்ராப்பராக குடிக்கவே இல்லை. ஏன்னா நான் வந்து அப்போ தண்ணி குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போனேன்னா, ஆனால் நான் அப்போ தண்ணி வாங்கலை. நான் தான் கூட சொன்னேன், ஏதாவது கடைக்குள்ளே போனால் எனக்கு அந்த
லைட்டாக ஆடம்பரமாகிடுவேன். நான் உள்ளே போயிட்டு என்ன பண்ணேன்னா ஒரு கப்பில் வந்து ஐஸ் க்யூபு ப்ளஸ் அதில் வந்து ஏதாவது எசன்ஸ் ஆல்ரெடி இது பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அதுக்குள்ளே 7 ஊற்றிட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது மெல்ட் ஆயிரும். அப்புறம் அது குடிக்கலாம். ஸோ அப்படி ஒன்று வாங்கி குடித்தேன். அது மட்டும்தான் இப்போ வரைக்கும் தண்ணிங்கிற ஒரு ஆகாரம் குடித்தது. அதுதான் 7 ரியால் ஆச்சு அதுக்கு. சரிங்களா, 2 ரியால் செலவு பண்ணுறதுக்கு நான் ரொம்ப திங்க் பண்ணேன், 2 ரியால் செலவு பண்ணணுமா அப்படின்னு. ஆனால் கடைக்குள்ளே போன ஒன்று 7 ரியால் ஆயிடுச்சு, 7.5 ரியால் ஆயிடுச்சு. இப்போ வந்து பட்ஜெட்டே மீறிடுச்சு. ஸோ ஒன் டைம் ஃபுட்டே மீறிடுச்சு. ஒன் டைம் ஃபுட்னா 5 ரியால் தான் நம்ம கணக்கு. ஆனால் 7 ரியால் ஆயிடுச்சு. தண்ணியும் இல்லை, உடம்பும் டீஹைட்ரேட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் டீஹைட்ரேட் தான் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி இருக்குன்னா உடம்பு ரொம்ப சோர்வாக வீக்காக தலைலாம் வலிக்குது. அது சொல்லுது, தண்ணி குடிச்சு தொலைடா, நரம்புலாம் வலிக்கும்பாங்களா, அந்த மாதிரி இப்போ இதாகுது. எம்மாடி டேய், இங்கே ஏன்டா ஸ்பீடாக போகிற பைத்தியக்கார நாய. இதில் ஸ்லோவாக போடுறதுக்கு தான் இந்த சர்வீஸ் ரோடு, இதுலேயும் கிரிட்டுன்னு போகிறான் அவன். அப்போ என் உடம்பு ரொம்ப சோர்வாகிடுச்சு. பட் என்ன ஒரே ஒரு ஆர்டர் எடுத்தால் 10 ஆர்டர் ஆயிரும். 5 மணி நேரத்தில் 10 ஆர்டர், ஜாலி. 5 மணி நேரம் கூட வராது, 4.5 மணி நேரத்தில். பட் இப்போ நம்ம காசெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக நான் இதில் எங்கேயாவது விழுந்துருவேன். இந்த ஆர்டரை கொடுத்தோன்னே ஏதாவது ஒரு கடையில் போயிட்டு ஒன்று சாப்பாடு இல்லைன்னா தண்ணி வேண்டாம், தண்ணின்னு சொல்லி போவேன். ஆனால் தண்ணி குடிக்க மாட்டேன். ஜூஸை பார்த்தோன்னே ஜூஸ் மேலே ஒரு ஆசை வந்துடும். நானும் அந்த கேஸு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ என்ன நானே கண்ட்ரோல் பண்ண தான் செய்கிறேன். பட் அப்படி நடக்க மாட்டேங்குது. அது பார்த்தோன்னே சரி ஓகே நாளையிலேருந்து கார் எதுக்கு சவுதியில் சேஃப் அப்படிங்கன்னா அது இதுக்கு தான். இங்கே பாருங்க, இந்த வண்டி எந்த அளவுக்கு உடஞ்சிருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? நல்ல வியூ இருக்கும்னு நினைக்கேன். இந்த சைடு ஃபுல்லாக அப்படி சப்பிவே இருக்குது. மேபி ஏதோ ஒரு வண்டியில் போய் விட்டானா இல்லை எதுலேயே போய் விட்டானான்னு தெரில. இவ்வளோ அடிபட்டிருக்கா. ஃப்ரண்ட்டில் பார்க்க இன்ஜின் இருக்கா? இன்ஜின் இருக்கா, அங்கே கீழே இருக்குது. மற்றபடி கூலண்ட் ஆயில் எல்லாமே சப்பி சடைஞ்சிவே எல்லாமே ஒரு பக்கமாக போயிடுச்சு. பட் சேஃப் எதுக்குன்னா டிரைவர் பக்கத்தில் ஒரு அடி இல்லைங்க, உள்ளே நீட்டாக இருக்குது, செட்டாக இருக்குது. சரிங்களா, இது வரைக்கும் டேமேஜ் இருக்குது, இதுக்கப்புறம் செட் சேஃப். இதுக்கு மேலே ஆக்சிடெண்ட் ஆயிருக்கலாம், வண்டிலாம் நிறைய இருக்குது. பட் டிரைவர் அட்லீஸ்ட் சேஃப் ஆயிடுவாங்க. அதுதான் விஷயம். கூலண்ட்லாம் லீக் ஆகி நிறையா சம்பவங்கள் ஆயிருக்கு. இதனால தான் கார் சேஃப், பைக் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10வது ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:45 ஆச்சுங்க. ஒரு அரை மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி பிரேக் கொடுத்துட்டான்லே. ஏன்னா நான் வந்து சாப்பிட போகலான்னு நினச்சிட்டு பிரேக் பார்த்தேன், பிரேக் இல்லை, எனக்கு பிரேக் ஆப்ஷன் காமிக்கல. உடனே நான் என்ன பண்ணிட்டேன், லாக் அவுட் பண்ணிட்டேன். அப்போ ஒரு 30 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்கார ஆட்களை பார்த்தேன், 2 பேரும். அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு தமிழ்காரான டிரைவரை பார்த்தேன் சாப்பிட போன இடத்துல, அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசியிருந்தேன். அரை மணி நேரம் ஆச்சு. சரி ஓகே, இப்போ லாகின் பண்ணுவோன்னு சொல்லிட்டு லாகின் பண்ணி பார்த்தா என்ன பண்ணிட்டான்ல, ஒரு 15 நிமிஷம் ஐடி சஸ்பெண்ட் பண்ணிட்டான்ல, 1/4 மணி நேரம் ஐடி சஸ்பெண்ட் பண்ணிட்டான்ல. இப்போ தான் கரெக்டாக 5:44க்கு ஐடி லாக் ஓப்பன் பண்ணான்ல, பேக் டு நார்மல் ஆக்கினான்ல. ஒரு ஆர்டர் வந்துச்சு, அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ அதை தான் எடுக்க போயிட்டுருக்கேன். ஷவர்மா கொஸ்டின் அது ரெடி ஆகலை. ரெடி ஆனோடனே அதை எடுத்துகிட்டு அப்படியே கொடுத்துட்டு நீ 10 ஆர்டர் இப்போ 5 மணிக்குள்ளே 6 மணிக்குள்ளே 10,000. ஆனால் ஐடி பார்த்தா 6 மணிக்குள்ளே இப்போ 12 ஆர்டர் பண்ணியிருக்கணும். பட் ஓகே, நோ ப்ராப்ளம், நம்ம வந்து பண்ணிடலாம். நம்மளுக்கு 12 மணி வரைக்கும் டைம் இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 17 ஆர்டர், அதுதான் நம்மளோட கணக்கு. ஆனால் நான் ஒரு 6 மணிக்கு அப்புறம் வீடியோஸ் எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் நேற்று சொன்ன மாதிரி தான் கிளாரிட்டி கம்மியாகிடுது, இருட்டான பிறகு அது நல்லா இல்லை. ஆனால் நேற்று நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருந்தோம், சாரி அது சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா. ஸோ நேற்று நம்ம கரெக்டாக 17 ஆர்டர், 18வது ஆர்டர் வந்துச்சு பக்கத்துலேயே தான். பட் ரிஜெக்ட், நம்மளுக்கு தேவை 17 தான். அதுக்கு மேலே ஒரு ஆர்டர் கூட தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் திமிர்தான் வைங்களேன். மேபி அதை இன்றைக்கி சரி பண்ணணும். திமிர்லாம் வைக்கக்கூடாது. ஏன்னா திடீர்னு ஒரு நாள் லீவ் போட வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிட்டுனா கரெக்டாக ஆர்டர் 17 எடுத்தால் வழங்காது. அதனால் ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலான்னா ஒரு 11 மணி வரைக்கும் வேலை பார்க்கலான்னு வச்சுருக்கேன். 6 மணி வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன். ஒரு 17 ஆர்டருக்கு மினிமம் 17 பண்ணிடணும். மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுதோ பண்ணிடலாம். ஒரு 11 மணி 11:30 வரைக்கும். ஏன்னா அரை மணி நேரம் நம்ம இங்கேருந்து எங்கே இருந்தாலுமே ரூம் போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆயிரும். ரூம் போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் துவச்சி போடுறதுக்கு ஒரு மணி நேரம். 1 மணிக்கு தூங்கினாலும் கரெக்டாக காலையில் 11 மணிக்கு எந்திரிச்சிடணும். கணக்கு
அப்படி பார்த்தா இது 8 மணி நேரத்துக்கு மேலே பேர் தூக்கம். பட் இருந்தாலும் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா இந்த கிளைமேட்லாம் வண்டி ஓட்டுறது, பாடியில் எனர்ஜி இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்குது. அதனால் நம்மளுக்கு 8 மணி நேரத்துக்கு மேலே தூக்கம் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ 10 மேபி 6 மணிக்குள்ளேனா இன்னும் ஒரு ஆர்டர் எடுப்பேன். 11வது ஆர்டரோ 12வது ஆர்டரோ கேமரா ஆஃப் பண்ணுவேன். ஓகே, ஸோ யாருமே தப்பாக நினைக்காதீங்க. எதுக்குன்னா உங்களுக்காகலையும் எனக்காகலையும் தான். ஏன்னா இருட்டாச்சுன்னா வீடியோ கிளாரிட்டி நல்லா இல்லை. ஒன்று ஃபஸ்ட்டு அதான் முக்கியம், கிளாரிட்டி நல்லா இல்லை. ஆடியன்ஸுமே ரொம்ப பெருசாக வியூ போச்சுன்னா யாரும் பார்க்க மாட்டேங்காங்க. ஒரு 14 நிமிஷம் 15 நிமிஷம்னா கொஞ்சம் உட்காந்து பார்ப்பீங்க. அதனால தான் மேபி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது வந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் காமிப்பேன். அதில் நீங்கள் யாரும் தப்பாக நினைக்காதீங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை எடுத்து போடுவோம். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:05. ஸோ நம்ம நேற்றே சொன்ன மாதிரி தான் 6 o'clock பிறகு வீடியோஸ் எடுக்க பெருசாக முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இப்போ 6:05. ஸோ இப்போ நம்ம வந்து எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ 12 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 5.5 மணி நேரத்தில் 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து இன்றைக்கி தேவையான ஆர்டர் 17 ஆர்டர். சரிங்களா? இப்போ மணி 6 தான் ஆகுது. நம்மளுக்கு இன்னும் 6 மணி நேரம் இருக்குது. மீன்ஸ் நைட் 12 மணி வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. அப்போ இன்னும் 6 மணி நேரம் இருக்குதா? இந்த 6 மணி நேரத்தில் கண்டிப்பாக நம்மளால் ஒரு 5 ஆர்டர் பண்ண முடியும். அப்படி பண்ண முடிஞ்சிச்சுன்னா 17 ஆர்டர். 5 ஆர்டருக்கு மேலே பண்ணலாம். பட் எனக்கு 5 ஆர்டர் போதும். ஏன்னா நம்மளுக்கு 17 ஆர்டர் தேவைப்படுது. ஸோ அதனால் மேபி முடிஞ்ச அளவுக்கு நான் 5 ஆர்டருக்கான வேலையை மட்டும் பார்ப்பேன். ஏன்னா இந்த நைட் ஆச்சுன்னா வீடியோ வந்து குவாலிட்டி இல்லை ஒன்று. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு முடிக்கணுங்கிறதுனால முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம சேனலில் ஜாப் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ நம்ம இந்த 12வது ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே போய்ட்டு ஏதாவது ஒரு கேரளா கடையில் நல்ல காஃபி இல்லை ஹார்லிக்ஸ் இல்லை பூஸ்ட் ஏதாவது ஒன்று குடிக்கும். ஓகே. ஓ பிரதர் அண்ணா போயிட்டான். 1300 GS 1300 சிசி அந்த பிஎம்டபிள்யூன்னு ஒன்று வந்துச்சு தெரியுமா? 1250யோட அண்ணன் 300. அவன் எப்படி இருக்கான் பாருங்க. ஆழம் பக்கம். அவரும் ஒரு 7 feet இருப்பார். ஏன்னா இந்த வண்டி கண்டிப்பாக 6 feetக்கு மேலே இருந்தால் தான் கொஞ்சம் அது எங்கே உட்காந்துருக்காரு பாருங்க. இப்போதான் ஹைட்டே பார்க்குறேன். கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் பக்கா. எக்ஸாஸ் பாருங்க, டபுள் எக்ஸாஸு. ஓ மை காட், இன்ஜின் வெளியே வந்திருக்கு. இன்ஜின் ஜிஎஸ்லேயும் வெளியே தான். GS 1250லேயும் வெளியே தான். பட் இது ரொம்ப பல்ஜாக இருக்குது. பல்ஜாக இருக்கான் நபருங்க. போயிட்டு அவளந்தான், அதை பிடிக்க முடியாது. அவளந்தான், அதோட கதை முடிஞ்சு. அது குதிரையில் உட்காந்த மாதிரி இருக்குங்க. ஐ மீன் குதிரை அப்படி சொல்லலாம். R15ல பேக் சீட்டில் உட்காந்தா விட்டுருங்க. அந்த ஹைட்டில் உட்காந்த மாதிரி உட்காந்துருக்காரு அவர். குறைஞ்சது ஒரு 6 feet அபோவ் அதுக்கு மேலே இருந்தால் தான் மேபி இந்த வண்டியில் அந்த நார்மலாக பேலன்ஸ் பண்ண முடியும். நம்மளுக்குலாம் செட் ஆகும். ஏன்னா நம்ம வந்து 5.7 நினைக்கேன். 5.7ஓ 5.8ஓ தான் நம்ம. வாவ், இந்த பைக்கெலாம் எனக்கு வாங்க ஆசைலாம் கிடையாதுங்க. ட்ரீம்லாம் அப்படி கிடையாது. எனக்கு ஒரு நல்ல ஒரு டூரர் பைக். இப்போ வந்து GS 310 ஒரு நல்ல பைக் தான். ஸோ அதில் பேனியர்ஸு பிளியர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜம்முன்னு அப்படியே ஒரு ரைடு. அவர் கோப்ரோ வச்சுருக்காரு. ஓ, ஆனால் கொஞ்சம் பயந்து ஓட்டுற மாதிரி ஓட்டுறாரு. மேபி ரோட்டுக்கு புது ஆளாக இருப்பாரோ. ரோடு இல்லை சார் இது.